அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பாடினாக்கா மந்திரம் சொல்ல மாதிரி இருக்குது. சரிமா அப்படி சொல்லுவோம் இல்லையா? நயனம் பலதர்ஷுகாரய வதனம் தருதயாரய உலகை விசிதம் பகூகதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறார். பவிஷ்யத்தை நடக்கட்டும். எப்படி நடக்கணுமா? பகவானுடைய பேர் சொன்ன நடக்கணுமா? எப்படி ஆரம்பிச்சது? நயனம் பலதர்ஷுகாரய, கண்கள் வந்து கண்ணீர் வரணும், கண்ணீர் வரணும். நயனம் பலதர்ஷுகாரய வதனம் கத்கத ருத்ரயாக, நான் கழுதலுக்கு ஆரம்பிக்கும். உலகை நிச்சிதம், உடம்பெல்லாம் நீர் செலுத்த வேண்டும். பகூகதா தவ நாம கிரகணை பவிஷ்யதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம கிரகணை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் கிடையாதா, வெறும் ஒரே ஒரு பேரை சொன்னாலும் என்ன ஆயிடுமா? அப்படின்னா அந்த உயர்ந்த பிரேமையை சைத்தன்ய மகாபிரபு காட்டினார். நான் எந்த அளவுக்கு இப்போ இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, யார் ஒருத்தர் ஹரிநாமத்தை சொல்லும் பொழுது அவங்க கண்களும் கண்ணீர் வரலையோ, யார் ஒருத்தருடைய உடல் மெய் செலுத்தலையோ, அவங்க இதயமானது இரும்பனால் ஆக்கப்பட்ட இதயம் அப்படின்னு சொல்லுது. நாம் எங்கே இருக்கோம், எங்கே போய் சேர வேண்டிய இடம் இருக்கு. அதனால் நாம் ஹரிநாமத்தை எந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆக முடியும், இதில் ருச்சி கிடைக்கும். சில பாப்பா வந்து இந்த உதாரணம் சொல்லுவார். நீங்கள் குடிகாரனாக என்ன பண்ணணும், நிறைய குடிச்சிட்டே இருக்கு இல்லையா? அதுபோல் இதுவும் ஒரு விதமான வைத்தியம் தான் சொல்லி சொல்லுவோம். நம்ம மிருதங்க வச்சு கர்த்தால் வச்சு அடித்து பாடிட்டு இருக்கோம். பட் எப்போ உட்காந்தாலும் என்ன பண்ண முடியும், இந்த மந்திரத்தை நம்ம பாட்டுக்கும் சொல்ல முடியும். எப்போ பாட்டு இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் அறிகுறி. நாம் கிருஷ்ணரை அடைவதற்கான அறிகுறி. அது எப்பயா இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த மந்திரம் நம்ம வாயில வந்து அது ஒண்ணுதான் குறிப்போர். மற்றது எல்லாமே 2ஆம் பட்சம் தான். நாம் செய்யக்கூடிய மற்ற எல்லா காரியம் 2ஆம் பட்சம். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாருன்னா, அவர் எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சுட்டு பண்டிதரை ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, பக்தராக மாறினார். ஏன்னா முதலே ஒன்றுமே தெரியாமல் பக்தர் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கிருஷ்ணாராமா போய்தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பௌதிகமாகவே பார்த்தோம் அப்படின்னா அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார், பண்டிதராக இருந்தார். அந்த மாதிரி பண்டிதர் அப்படின்னு பேர் வச்சுருந்தார். அப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தான் அவர் என்ன மாறினார் அப்படின்னா பகவானுடைய பக்தராக ஆகிட்டார். நாமும் இந்த உலகத்தில் பார்க்கலாம், பெரிய பெரிய நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கிருஷ்ணாவுக்கு எடுத்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, யார் ஒருவனுக்கு உண்மையாலுமே ஞானம் இருக்கோ அவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணாவுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவத் தான் சொல்லுது, யஜந்திஹி சுமேதசா அப்படின்னு சொல்லுது. சுமேதசா அப்படின்னு சொல்லுது. மேதஸ் அப்படின்னா புத்தி, சுமேதஸ் அப்படின்னா நல்ல புத்தி. மக்களுக்கு புத்தி இருக்கு, ஆனால் புத்தி எப்படி இருக்கு, நல்ல புத்தியாக இருக்க மாட்டேங்குது, இல்லை கெட்ட புத்தியாக தான் இருக்கு. நிறைய கெட்ட விஷயம் தான் உடனே ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க, இதுலேருந்து ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல விஷயம் பண்ணானா யோசிக்கிறாங்க, பண்ணுமா வேண்டாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதான் சொன்னார், சுமே சகா ஒருவனுக்கு நல்ல புத்தி இருந்துச்சு அவன் என்ன பண்ணுவான், யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயி, அவன் என்ன பண்ணுவான், யஜ்ஞம் பண்ணுவான். எப்படிப்பட்ட யஜ்ஞம் பண்ணுவான், சங்கீர்த்தன யஜ்ஞம் பண்ணுவான். இந்த கலியுகத்தில் உங்களுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சங்கீர்த்தன யஜ்ஞம் பாடியிருக்காரு. இப்போ நம்ம உட்காந்து பாடிட்டு இருக்கோம். நம்ம யோசிச்சு பாருங்களேன், பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு குரூப் பாடிட்டு இருக்காரு, அதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு குரூப் பாடிட்டு இருக்காரு, அதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு குரூப் பாடிட்டு இருக்காரு. அப்படிதான் எப்படி இருக்கும், அண்ணன் வராதுல்ல, ஏய் நீ எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய அங்கே போன அப்படி சண்டெலாம் வராதுல்ல. அதுவும் நடக்குது. என்ன விஷயம்னா எல்லார் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, கீர்த்தன் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ கீர்த்தன் பண்ண எல்லா மொத்த இடமும் எப்படி இருக்கும், மொத்த சூழ்நிலையுமே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இப்போ இந்த படிக்கட்டை விட்டு வெளில போயிட்டோன்னா என்ன சத்தம் வருது, ஹாரன் சத்தம், எல்லாரும் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும். உடனே நம்மளுடைய குணம் மாறி போயிடும். கீர்த்தனம் பாடுற வரைக்கும் நம்மளுடைய குணம் சத்த குணத்தில் இருந்துட்டு இருக்கு.
கொஞ்சம் எந்திரிச்சா என்ன ஆகுது உடனே அடுத்தது ரஜோகுணம், அடுத்தது தமோகுணத்துக்கு போயிடும். எந்திரிச்ச உடனே கை கழுவணும் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தது இலையை போட்டு சாப்பிட்டு கடன்ட்டு வெளில கிளம்புறதுலேயே இருப்போம் இல்லையா. அதனால் சில பாப்பா சொன்னார், கடைசி காலத்தில் அவர் பெட்டில் படுத்துக்கிட்டு அவருக்கு உயிர் பிரிய போகுது. அப்போ சொன்னார், காரணம் குணசங்கசிய சதசத் யோனி ஜென்மசு அப்படின்னு இருக்கிறார். ஒருவனுக்கு பிறப்பு ஏண்டா வருது அப்படின்னா காரணம் குணசங்கசிய அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எந்த குணத்தோட சேரையோ அந்த குணத்தினால உனக்கு என்ன ஆகுது, மறுபிறவி ஏற்படுது. காரணம் குணசங்கசிய சதசத் யோனி ஜென்மசு. அதே போல் 8ஆம் இடத்துல பகவான் சொல்லுவார், ஒருவனுக்கு கர்மா அப்படின்னா என்ன சொல்லுவார். கர்மா அப்படின்னா யார் ஒருவனுக்கு மீண்டும் இந்த உடம்பு கிடைப்பதற்கு என்ன காரியப்பட்டோம் அதுக்கு தான் கர்மான்னு சொல்லுவோம். நாம் செய்ய வேண்டிய முயற்சி என்னென்னா ஒரே ஒரு விஷயம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளை சத்துவ குணத்தில் வச்சுக்க முயற்சி பண்ணணும். ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் இருந்து சத்துவ குணத்துக்கு வர முயற்சி பண்ணணும். அதனால தான் ஆன்மீக காரியங்கள் எல்லாமே சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய காரியங்களாக இருந்துச்சு. அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கடைசியில் முக்குணங்களை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, பகவத்கீதையில் அதிகம் பேசியிருக்காரு. கடைசியில் முக்குணங்களை பற்றி அதிகம் பேசியிருக்காரு. சத்துவ குணத்துக்கு வாங்க அப்படின்ற இடத்துல பேசுவாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், பல பிரயத்னங்களை பண்ணிச்சு. அதில் ஒரு விஷயம் தான் என்ன பண்ணுறோம், இந்த நாமசங்கீதம் அப்படின்னு சத்துவகுணம் கூட கிடையாது. நாமசங்கீதம் அப்படிங்கிறது தூய்மையானது, திவ்யமானது. சத்துவகுணமும் இந்த பௌதிக உலகத்துக்கு சேர்ந்துதான். ஆனால் இது திவ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நிறைய கீர்த்தனை பண்ணுங்க அப்படின்னா பாப்பா சொல்லி ஆரம்பித்தார். அவர் அப்பா தான் பண்ணார். பாப்பா என்ன பண்ணாருன்னா அவர் பாட்டு உட்காந்து பாடிட்டு இருக்காரு. கிப்பிக்கில் என்ன பண்ணுவாங்க, வந்து உட்காந்து சேர்ந்து பாட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. இவர் பாடினார், அவங்க பாடிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒன்று வாசிக்க ஆரம்பித்தாங்க. பாப்பா அதில் மிருதங்கள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு தப்பட தப் 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 தப்னு அடிச்சுட்டு இருந்தார். பெருசாக இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தன் கிட்டார் வாசித்தான், ஒருத்தன் ஹார்மோனி வாசித்தான், ஒருத்தன் தேனியில் வாசித்தான் இல்லையா, ஒருத்தன் ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பித்தான், ஒருத்தன் ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பித்தான். பாப்பா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். இன்னும் வாசிக்க பரவாயில்ல, கிருஷ்ணனுக்கு எல்லாம் பரவாயில்ல, வாசிக்கணும்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார். மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தார். அப்போ நான் பிரபாவனுடைய அந்த சரணாகதியை பார்த்தோம். அந்த வயசான காலத்தில் எதுவுமே இல்லாத சமயத்தில் யாரையுமே தெரியாத இடத்துல போய் உட்காந்து என்ன பண்ணுறாரு, இந்த கிருஷ்ணனுடைய படத்தில் இருக்காரு அப்படின்னா நாமும் அதில் ஏதாவது கொஞ்சமாக என்ன பண்ணோம், அந்த சரணாகதி அப்படின்ற விஷயத்தை நம்மளும் நம்மளுடைய மனசு வச்சுக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு பக்தி தெரியுமே தவிர எல்லா ஏற்பாடும் இருந்து எல்லா ஏற்பாடோட பக்தி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் பக்தியே கிடையாது. எதுவுமே இல்லாமல் இருக்கணும். கிருஷ்ணா நீ பார்த்துக்கோ அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணணும், போய் சேரும். அது அதனால தான் அடிக்கடி சொல்லுவாங்க, கீப் த ரோட் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீ ரோட்டில் போய் கிருஷ்ணரை பார்க்க சொல்லி சொல்லுவாங்க மக்கள், அடிக்கடி சொல்லுவாங்க. முக்கிய சுபோஷனைகள்லாம் பண்ணாமல் தான் சொல்லுவோம், கீப் த ரோட் அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லி சொல்லுவோம். நீ கோயிலில் உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னால் கிருஷ்ணா தெரிய மாட்டேன். என்ன தெரியவா தெரியுமா, ரோட்டில் போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ கிருஷ்ணரை பற்றி எடுத்து சொல்லுவேன் இல்லை, அப்போ அவன் என்ன பண்ணுவான், முகத்திலேயே திருப்பி அடிப்பான், போடா வேலை இல்லை அப்படிதான் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிதான் அப்படின்னு நம்ம திருப்பி அனுப்புவோம். அப்போ நமக்கு உள்ள வலிக்கும், என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது, பொறுமை விட்டுறக்கூடாது. பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வா கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தோணும். நாங்கள் முதல்ல கோயிலில் சேரும்பொழுது கோயிலில் எல்லா சேவையும் நாங்கள் பண்ணுவோம். காலையிலேருந்து சாப்பிட்டு முடிப்போம், அப்பா அப்படின்ட்டு சரி தூங்கலான்னு அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். காலையிலேருந்து சேவை புளிஞ்சு எடுத்துருவாங்க. கேஷவ் மாதம்னு ஒரு குஜராத்தி புளிஞ்சு எடுத்துருவார். ஸ்மால் சர்வீஸ், ஸ்மால் திங் அப்படின்னே புளிஞ்சு எடுத்துருவார். எல்லா பாத்திரம்லாம் படித்து வேலைக்கு முடிச்சுட்டு முடிஞ்சதா சாமின்னு சொல்லிட்டு உட்காந்தன்னா நோ 3 of you can go for book distribution அப்படின்னு பாரு. புக் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்திரம் விளக்கம் தான் விளக்கிடலாம், ஆனால் போய் மற்றவங்க சொல்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. புக்கை கையில் கொடுத்துருவாங்க, போய் விற்றுடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. எங்கே போய் விற்கணும், எங்கேயோ போய் விற்றுட்டு வா விற்றுடுவாங்க. புக்கு ஆளுக்கு 2 புக் எடுத்துப்போம், ஒரு கிருஷ்ணா ஒரு பகவத்கீதை. அவன் எங்கள் தம்பி 2 ஒரு கிருஷ்ணா ஒரு பகவத்கீதை எடுத்து ரோட்டோட நடந்து போவோம். யாரை பார்த்தாலும் வைக்கும், எப்படி போய் புக்கு கொடுக்கறது அப்படின்னு.
அப்போ நாங்கள் புக்கு எதுவுமே தெரியாது. இப்போ யார்கிட்ட போய் புக்கு வாங்கிக்கோங்க புக் வாங்கி கேட்க முடியுமா? எதுவுமே தெரியாது. தனியாக அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்கள் என்ன புக் எடுத்துக்கிட்டு ரோடு ஆலையும் 2-3 மணி நேரம் சுற்றுவோம் புக் எடுத்துக்கிட்டு. யார்ட்டும் கேட்கவே மாட்டோம். புக்கு ஒன்று கூட போகவே போகாது. சரி என்ன பண்ணலாம், இப்படியே போனால் சுற்றுவார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதோ ஒரு வீட்டில் கதவை தட்டி நின்று ஒரே ஒரு புக்கு வாங்கிட்டு வந்து சார் ஒரே ஒரு புக்கு வாங்கிட்டு வந்து சார். எங்கள் தம்பிலாம் அழுதுருவான் சார் ஒரே ஒரு புக்கு தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டு ஒரே ஒரு புக்கு வாங்கிட்டு வந்து சார்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புக்கு போட்டுச்சுன்னா ஒரே சந்தோஷம். ஒரே புக்கு வித்துட்டோன்னு சொல்லி முடிச்சுன்னு ஒரே வந்துடுவோம். அப்போ அந்த சந்தோஷம். அதே போல் ஒரு முறை ஈரோட்டில் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு என் கூட ஒரு பையன் என்ன இருக்காங்க சவப்பிரியா இருக்காங்க. சின்ன பையன் சங்கர் அப்படின்னு வந்து கூட சின்ன பையனை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. சங்கர் புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகிறோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு புக்கு கூட போகவே இல்லை. மற்றவங்களாம் புக்கு விற்று வந்துட்டாங்க. என் கூட வந்த பையன் என்ன பிரபு ஒரு புக்கு கூட போகவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு 3 மணி நேரம் சுற்றி புக்கு போகவே இல்லை. கடைசியில் ஒரு காலனி மாதிரி ஒரு 3-4 வீடு லைனாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா இதுதான் கடைசி வீடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் பேச போனோம். ஒரு வீட்டில் பேச ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் அங்கே 2 புக்கு வாங்கிட்டாங்க. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க என்னக்கா வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க 2 புக்கு அந்த பக்கம் 2 புக்கு கையில் கொண்டு போன புக்கெல்லாம் நாலு ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். வீட்டில் ரொம்ப எல்லாருக்கும் ஜாலியாக என்ன பண்ணுற புக் சொல்லியிருக்காங்க. அப்போ கிருஷ்ணா உணர முடியும் என்னால். எதுவுமே இல்லாமல் சப்போர்ட்டே இல்லாமல் ஏதோ புது ஊருக்கு போய் சேரும். நைட் 8 மணிக்கு போய் சேருவோம். எங்கே தங்குறது எங்கே திங்கிறது எதுவுமே தெரியாது. தங்குற இடம்னாலும் திங்கிறது இல்லையா எதுவுமே தெரியாது. ஏதோ கோயிலில் போய் கேட்டு அனுமான் கோயிலையோ பிள்ளையார் கோயிலையோ மாரியம்மன் கோயிலையோ ஏதோ ஒரு கோயிலில் கேட்டு உள்ளே தங்கி அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் கண்ணுக்கு தெரியாது. வசதியாக வந்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தெரிய மாட்டேன். சுகமாக வந்துட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் தெரிய மாட்டேன். சுகமாக உட்காந்துட்டு கிருஷ்ணா சொன்னால் கிருஷ்ணர் தெரிய மாட்டேன். திரௌபதிக்கு கிருஷ்ணர் எப்போ தெரிஞ்சார் அப்படின்னா அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் தெரிஞ்சார். அதனால் பக்தர்கள் என்றைக்குமே தங்களை எப்பயுமே கொஞ்சம் கஷ்டத்தில் வச்சுப்பாங்க. அந்தளவுக்கு இருக்க தேவையில்லை. நமக்கு என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய வசதியாவது நம்ம கரெக்டாக கிருஷ்ணருக்கு டைமை இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு சொன்ன உடனே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. காலையில் நம்ம மங்களாரத்தி ப்ரோக்ராம் இருந்துச்சா அது சமைச்சிங்களா? வேற ஐட்டம் வரும். காலையில் வேறன்னு சொன்னீங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருந்தேன். 2 நாள் ஆகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாது. இது வந்து போயிட்டு வந்தா மறுபடியும் மேலே ஏறி வரணும். இதெல்லாம் இருக்கா? இருக்காங்க. எதுக்கு பிரபு என்னது நிறைய பேர் இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு எப்பனாலும் வாங்க பிரபு. என்னால என்ன முடியுமோ அதை நான் செஞ்சு போடுறேன். எப்பனாலும் ஓகே. முன்னாடி வந்து 4 பேர் வந்துட்டு இருந்தோம். அப்புறம் 6 பேர் ஆச்சு. 8 12 ஆச்சு. 2 வண்டியில் வந்துட்டு இருக்கோம். அடுத்து ஒரு லாரி தான் வரும். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா சாப்பிட்டா கிளம்ப ஃபாஸ்ட்டாக.